ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்னால் என்ன, ஆட்சன்ஸ்லேருந்து நம்மளால் ஒரு பேசிவாக ஒரு இன்கம் வந்து வர வைக்க முடியுமா முடியாதா, ஓகேங்களா? அதே போல் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு, ஓகேங்களா? ஸோ இது எதனால் டிசபிள் ஆகுது, அதுக்கான ரீசனையும் பார்த்துருவோம். தென் ஒரு பிகினராக இருந்து 2026 ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு பேசிவ் இன்கம் வந்து உருவாக்கணும், வர வைக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் ட்ரஸ்டபுளாகவும் இருக்கும், அதே போல் 100% ஜென்யூனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே டீகோட் பண்ணி உங்களுக்கு ஃபர்தராக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுத்துட்றேன், சரிங்களா? தென் நீங்கள் 2026 ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு பேசிவ் இன்கம் வர வைக்கணும் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, இது 100% பாசிபிள். அதே போல் உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு அதை விட டபுள் மடங்கு ஆர் ட்ரிபிள் மடங்கு, அதாவது எப்படி சொல்கிறது, மோர் தென் அமௌண்ட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பர்டிகுலராக நான் இவ்வளோன்னு சொல்ல விரும்பலை, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு உள்ளே வந்துடுவீங்க. அது வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகினர் ஆர் ரொம்பவே மீடியம் அண்ட் லோ ஹை இது போல் நீங்கள் எந்த லெவலில் இருப்பீங்கன்றது எனக்கு தெரியாது, ஓகேங்களா? ஸோ இடத்துக்கு தகுந்த போல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அதே போல் தான் இங்கேயுமே நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் மந்த்துக்கு $1000 ஏர்ன் பண்ண முடியும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அதை தான் அதாவது ஒரு டார்கெட்டாக எடுத்து உள்ளே வருவீங்க. பட் ஆனால் அதுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படும், புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து என்ன பண்ணால் நம்மளால் மணி மேக் பண்ண முடியும், அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துருவோம், சரிங்களா? தென் என்னுடைய சேனலுக்கு வந்து யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணியிருக்கீங்க, பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஆட்சன்ஸ்னால் என்ன, ஆட்சன்ஸ் சம்மந்தமாக நம்ம ஆக்சுவலி இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்டில் வந்து ஜஸ்ட் ஃபார் டுடேவோட 0.2 சென்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு சாட்டிஸ்ஃபைடு கொடுக்காமல் போகலாம். பட் ஆனால் நம்மளோடது கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 10-12 சேனலுக்கு மேலே இருந்தது யூடியூப்பில். 2017 இருந்து நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து இருக்கேன் நண்பா, ஓகேங்களா? ஃப்ரீலான்சிங் ஆர் யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வெப்சைட்டில் வந்து ஆட்சன்ஸில் முதல்ல வந்து நான் இது போல் 2017 நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த இடத்த நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் சும்மாலாம் வந்து எந்த இன்ஃபர்மேஷன் சொல்லலை. என்னுடைய சேனல் இப்போ நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, எப்போ வேணால் என்னுடைய சேனல் வந்து டெர்மினேட் செய்யப்படலாம் யூடியூப்பால். அதே போல் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இது நெக்ஸ்ட் டே இல்லாமையும் போகலாம். ஏன்னா பாலிசி சொல்யூஷன் எப்போ கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வரும்னு எதுவுமே எனக்கு தெரியாது, சரிங்களா? ஸோ என்னுடைய பர்சனல் ஆர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோ டைட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ் இல்லைனாலும் ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? சரி, இப்போ நம்ம டாபிக் உள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்சன்ஸில் நம்ம எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணுறோம். நான் லாஸ்ட்டு வந்து ஒரு 3 இயர்ஸில் ஒரு 6000 வீடியோஸ்க்கு நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ஆட்சன்ஸ் சம்மந்தமாக. அதில் மெயின் சேனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு சில சேனல்ஸ் வந்து இருக்குது. அதில் யூடியூபோடைய பாலிசி எவல்யூஷனால என்னால் சேனல்ஸ் வந்து அந்த சேனல்ஸ் எல்லாம் ஆக்சஸே பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டேன், சரிங்களா? ஸோ அதனால் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஒரு சிலது வந்து கோட் வேர்ட் மாதிரி இன்டெரக்டான ஒரு சில மெசேஜ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டீகோட் பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்சன்ஸ்னால் என்ன, ஆட்சன்ஸ்லேருந்து எப்படி மணி வருது, இதுதான் காமனாக வரக்கூடிய பிகினர் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் இந்த வீடியோஸ் எங்கே பார்த்துட்ருக்கீங்க, இது ஒரு கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். முதல் நீங்கள் 99% இல்லை 100% நான் சொல்வேன், நீங்கள் யூடியூப்பில் தான் இந்த வீடியோஸ் வந்து பார்க்க முடியும், ஓகேங்களா? சரி, இப்போது யூடியூப்பில் ஒரு யூசர்ஸ் வீடியோ போடுறாங்க அப்படின்னா சும்மா வந்து அவங்க போட மாட்டாங்க, ஓகேங்களா? தென் இந்த வீடியோஸ் வந்து ஒரு பிகினருக்கும் புரியணுன்றதுக்காக ரொம்பவே ரொம்ப ரொம்ப லோ லெவலில் இறங்கி பேச போகிறேன் இப்போ நான், சரிங்களா? ஸோ நண்பா, இந்த வீடியோஸ் வந்து இப்போது நான் ஒரு வீடியோஸ் வந்து யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து வியூஸ்க்கு வந்து காசு வருதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? அப்படி கிடையாது. இங்கே வந்து நான் ஒரு சர்வீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். சர்வீஸ் கொடுக்குறேன்னா என்கிட்ட வந்து எனக்கு வந்து ஒர்க்கு தெரியும், அந்த ஒர்க்கு நான் வந்து பண்ணி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் தேவை அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்றதான் இந்த இடத்த சொல்ல வரேன். இது வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிடலாம். பட் ஆனால் அது உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு கொடுக்குமானா கொடுக்காது, புரியுதுங்களா? அது ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். அது வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுற விதத்தில் ஏதாவது ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணி காட்டணும், இல்லைங்களா? அது ஒவ்வொருத்தருடைய ஒர்க் ஆர் நீடு பொறுத்து ரெக்குவயர்மெண்ட்டும் மாறும், இல்லைங்களா? அதே போல் தான் இங்கேயுமே யூடியூப் பொறுத்த வரைக்கும் எல்லாராலையும் மணின்றது மேக் பண்ண முடியும். இந்த 100% ட்ரஸ்டபிள். உங்களுக்கு டேரெக்டாக பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும். US$ வந்து மணி மேக் பண்ணுவீங்க, ஓகேங்களா? சரி, இப்போ யூடியூப் பொறுத்த வரைக்கும் சம் ரூல்ஸ் இருக்குது. 1000 சப்ஸ்கிரைபர் இது எல்லாமே 1 இயருக்கு நண்பா, ஓகேங்களா? 1000 சப்ஸ்கிரைபர் ஆர் 4000 வாட்ச் அவர் வந்து 1 இயரில் நீங்கள் ரீச் பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்க்கு மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள், உங்களுக்கு மெயில் வந்து ரிசீவ் ஆகும், ஓகேங்களா? தென் இதுவே வெப்சைட் பொறுத்தன வரைக்கும், ஓகேங்களா, இப்படி ரூல்லாம் எதுவும் கிடையாது. மினிமமாக ஒரு 20லேருந்து ஒரு 30 ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸாக இருக்கணும். 100% ஹியூமன் ரேட்டிங் ஆர்டிகல்ஸாக இருக்கணும். எந்த ஒரு ஏஐ டூல்ஸும் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் வித் டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணி தான் போதிக்கும். தேவைக்கேற்ப அபவுட் பேஜ் கான்டாக்ட் பேஜ் இது யூஸ் பண்ணால் போதிகமானது. நீங்கள் ஃபர்தராக
ஆர்கானிக்காக ரேங்க் ஆகுது கீவேர்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆவீங்க வெப்சைட்டுக்கு. ஓகேங்களா? லாங் டைமில் எது தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னோடய சஜஷன் நீங்கள் 10 வருஷம் இல்லை 50 வருஷம் ஆனாலும் வெப்சைட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் ப்ரோ நான் யூடியூப்பில் இருந்து தான் ப்ரோ மணி பேக் பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்குலாம் யூடியூப் தான் பெஸ்ட்டாக தோணுது அப்படின்னா, மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எதில் அதிகமாக ஒர்க் பண்ணுவீங்களோ அது உங்களுக்கு அதே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் யூடியூப் தான் ஃபுல் டைமாக எடுத்து பண்ண போகிறேன்னா, நான் யூடியூப்லேருந்து வரக்கூடிய மணி தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எதிர்பார்ப்பேன் இல்லைங்களா? அதே போல் தான் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் அது ஆப்போசிட்டாக அப்படியே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போயிடுச்சு அப்படின்னா, யூடியூப் பொறுத்த வரைக்கும் வியூஸ், அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 மில்லியன் வியூஸ் போகுது அப்படின்னா, கேட்டகரி வித் நீங்கள் என்ன கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மோர் தென் $20 $30 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தென் அதுவே ஓகேங்களா, வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது நண்பா. ஓகேவா? ஒரு 1000 பேர் வராங்க அதில் அப்படின்னா, அதில் 20 பேர் ஆடு கிளிக் பண்ணாலே ரெவன்யூன்றது டபுள் ட்ரிபிள் மடங்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஒரே நாளைக்கு $100 கூட கிடச்சிரும். ஆனால் 1 மில்லியன் வியூஸ் போச்சுன்னா $100 வருமானா வராது. புரியுது நான் என்ன சொல்ல வரேன்றது? ஸோ அதில் மறுபடியும் சொல்கிறது கேட்டகரி பொறுத்து மாறும். எஜுகேஷன் கேட்டகரிக்கு சம் ரெவன்யூ கிடைக்கும், என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு ரெவன்யூ கிடைக்கும். ஓகேங்களா? யூடியூப் பொறுத்த வரைக்கும் சரிங்களா? ஸோ இப்போ நம்ம முழுக்க வெப்சைட்டை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம் சரிங்களா? ஸோ வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்தராக கூகுளில் 100% ரேங்க் ஆகணும் நண்பா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வாட்ராஃப் யூஸ் பண்ணுறது, ஃப்ராக்ஸ் யூஸ் பண்ணி ஷெல்ஃப் கிளிக் பண்ணுறது, தென் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கால் பண்ணி மச்சான் ஆடு கிளிக் பண்ணுறா அப்படின்ற மாதிரி, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடு நீங்களே ஷெட் கிளிக் பண்ணிக்கிறது, இது போல் ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸை கொண்டு க்ளோஸ் செய்யப்படும். ஓகேங்களா? ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 100% ஆர்கானிக் கண்டென்ட், அது இல்லாமல் ஒரிஜினல் கண்டென்ட்டை மட்டும் தான் லாங் டைமில் சப்போர்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அது போல் தான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட்டுக்கான டேஷ்போர்டு. வெப்சைட்டு கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா இது போல் தான் உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த வந்து பார்க்கலாம். லாஸ்ட் மந்தில் வந்து ஒரு $60.62 வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் பே அவுட் வந்து பார்த்திங்க அப்படின்னா $101.08 வந்து நம்ம வந்து விட்ரா வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ப்ரோ உங்களுக்கு வந்திருக்கிறது டுடேல வெறும் 0.2 சொல்லிட்டு, பட் இந்த இடத்த நீங்கள் நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் நினச்சிப்பீங்க, அப்படி கிடையாது. நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் நண்பா. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், டுடேக்கு வைக்கிறேன் சரிங்களா? ஸோ 64 பேர் என்னோடய வெப்சைட்டுக்கு இப்போதைக்கு வந்திருக்காங்க. அதில் 2 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க சரிங்களா? ஸோ 2 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் 0.02 வந்திருக்கு. சிபிசி அதுக்கு தகுந்த 0.01 தான் வந்திருக்கு, அடிச்சிருக்கு சரிங்களா? சரி, இப்போது நம்ம இதை சின்ன வேல்யூவில் பார்க்கும்போது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு கொடுக்காது. ஸோ நான் லாஸ்ட் 7 டேஸ்க்கு வச்சுக்கிறேன், ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் சரிங்களா? லாஸ்ட் 7 டேஸில் 2450 பேர் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க சரிங்களா? அதில் 69 பேர் தெரிஞ்சோ தெரியாமல் வந்து ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் 7 டேஸில் 0.54 சரிங்களா? நீங்கள் $20 டு இந்தியன் கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் சரிங்களா? ஸோ அது போல் தான், அதாவது வந்திருக்கிறது 2450 பேர் சரிங்களா? அதில் 69 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க, 0.54. இதுவே யூடியூப்புக்கு இந்த 2450 வியூஸ்க்கு கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 வியூஸ்க்கே ரொம்பவே ரொம்ப 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 கம்மியான ஒரு ரெவன்யூ தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா? தென் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட அதிகமாகவே கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் நண்பா சரிங்களா? தென் இதில் வந்து ஒரு சிலதை வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது அப்படின்னா, சோஷியல் மீடியா டிராஃபிக் மட்டுமே நம்ம வந்து நம்பி இருக்க முடியாது. ரேங்கிங்கிறது ஒன்று ஆகணும் நண்பா. ரேங்கிங் இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிகினர் நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா மோர் தென் ஓகேங்களா, ஒரு 3 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதா இருக்கும். ஏன்னா உண்மை இது தான், நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஒர்க் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லி முடிக்கணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதே போல் தான் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட டொமைனுக்கு ஏஜ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ டொமைனுக்கு ஏஜ் ஆக நாம் போடக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக வந்து கூகுளில் வந்து ரேங்க் ஆகும். பொசிஷன் டாப் 10க்குள்ளே எங்கே ஒன்றா வந்து ரேங்க் ஆகும். புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து எதுவுமே பண்ணாமல் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு நாளைக்கு ஒரு டொமைன் வந்து லைவ் கொண்டு வந்துட்டு வேர்ட்பிரஸ் ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் எல்லாமே ஃபர்தராக ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டென்ட் போட்டால் நாளைக்கே ரேங்க் எடுமானா ஸ்டார்டிங்கில் 6 மாதம் நல்லா ஆகும், அதுக்கப்புறம் ஆகாது. சீனியரிட்டி பிரகாரம் கோர் அப்டேட் வந்துடும் 6 மந்த்துக்கு ஒன்ஸு. அப்போது சைடு பர்ஃபார்மன்ஸ் பண்ணது எல்லாமே கீழே டவுன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது நம்ம லாங் டைமில் ஒர்க் பண்ணணும். இப்போது வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார் மந்த்துக்கு ஒரு $100 வந்தால் போதும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக எடுக்க முடியும். ஃபார் மந்த்துக்கு $500 வேணுமா? எடுக்கலாம். $1000 கண்டிப்பாக எடுக்க முடியும். ஓகேங்களா?
பட் ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறீங்க? இப்போ எக்ஸாம்பிள் எடுத்து போயாச்சு அப்படின்னா, நான் வந்து ஒரு 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 ஷாப் வச்சுருக்கேன், அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி என்ன நடத்திட்டுருக்கேன், இல்லைனா ஒரு டாய்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஷாப் ரன் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணலாம், ஒரு WooCommerce வெப்சைட் வந்து போடலாம். ஓகேங்களா? ஸோ என்னுடைய ஷாப்பை பொறுத்தவரைக்கும் மோர் தென் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு உமன்ஸ் டார்கெட் பண்ணி நான் ப்ராடக்ட்டை செல் பண்ணிகிட்ருக்கேன், அல்லது மென்ஸ் டார்கெட் பண்ணி ப்ராடக்ட் செல் பண்ணிட்டுருக்கிறது போல் ஏதாவது என்கிட்ட அதாவது ப்ராடக்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் வந்து நான் ஆன்லைனில் செல் பண்ண போகிறேன்னா அது WooCommerce. புரியுதுங்களா என்ன சொல்ல வர்றது? ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஆட் டூ கார்டு கொடுத்து வாங்குகிறோம். ஓகேங்களா? ஸோ அதே போல் தான் உங்களுடைய ஓன் ப்ராடக்ட்டை வந்து கையில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அது சொல்கிறது நெக்ஸ்ட்டு 1 வீக்குள்ளே வெப்சைட்ன்றதை ரெடி பண்ணி நீங்கள் ப்ராடக்ட்டை வந்து லைவ் கொண்டு வந்துட முடியும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்றது? ஸோ இது போல் தான் நண்பா, நீங்கள் என்ன கேட்டகரியில் எடுத்து ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல டைம் எடுத்துக்கும். இப்போ நீங்கள் வந்து வெறும் ஆர்டிகிள்ஸ் மட்டும் தான் நான் போட போகிறேன் அப்படின்னா, நீங்கள் போடக்கூடிய ஆர்டிகிள்ஸ் எந்த அளவுக்கு ஹை குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா, உங்கள் வெப்சைட்டுக்கு ஃபார் டேவுக்கு மினிமமாக அட்லீஸ்ட் 1000 பேராச்சும் வரணும். அந்த அளவுக்கு குவாலிட்டியாக போட்டால் மட்டும்தான் நீங்கள் ஃபார் மந்த்துக்கு $100ன்றது எடுக்க முடியும், $500ன்றது எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது எதுவுமே இல்லாமல் வெப்சைட்டுக்கு வரதே 100 பேர் 200 தான் ப்ரோ அப்படிலாம் நீங்கள் அதாவது ஒரு ரீசன் சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அமௌண்ட்டு ஏர்ன் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். யாராச்சும் உங்ககிட்ட வந்து ஃபார் மந்த்துக்கு $100 எடுக்கலாம், $200 எடுக்கலாம், இப்போதைக்கு சைட்டில் வந்து டிராஃபிக் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு யாரும் நம்பி அக்கௌண்ட் வந்து வாங்கிடாதீங்க. யூஸ்லெஸ்ஸாக ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகினர் இருக்கீங்களா, அல்லது இப்போ தான் லேர்ன் பண்ண போகிற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா, ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்குங்க. ஃபஸ்ட்டு பேசிக் லேர்ன் பண்ணாமல் உங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி. ஆக்சுவலி இப்போ ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னா எடுத்த உடனே வந்து 10 கேஜி எடுத்து லிஃப்ட் பண்ணிட முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் பண்ணோம் அப்படின்னா எடுத்த உடனே வந்து போய் லேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணிட முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் என்னென்னு தெரியணும். அதே போல் தான் யூடியூபாக இருந்தாலும் பேசிக் தெரிஞ்சிருக்கணும், வெப்சைட் இருந்தாலும் பேசிக் தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்கள் பேசிக்ன்றது ரொம்ப நீடாக இருக்குது. ஓகேவா? நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகு. அதுக்கு வந்து கூகுளோடைய அஃபிஷியல் சைட்டான .blogspot.com ஓகேங்களா? HTML ஒர்க் ரன் ஆகக்கூடியது எல்லாமே. நீங்கள் அதில் வந்து ஒரு 3 மந்த் ஒர்க் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைடு ஆன பிறகு அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம வரலாம் வேர்ட்பிரஸ்ன்றதெல்லாம். சரிங்களா? ஸோ வேர்ட்பிரஸில் தான் நம்ம வந்து கூகுள் ஆட்சன்ஸில் வந்து மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆகும். அப்போது கூகுளுடைய அஃபிஷியல் டொமைனான .blogspot.comல வந்து ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்கலாம். பட் .blogspot பொறுத்த வரைக்கும் அது சப்டொமைனாக ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ப்ரீமியம் டொமைன் ஒரு .com, .in, .org இது போல் ஒரு ப்ரீமியம் டொமைனில் எடுத்து ஒர்க் பண்ணும்போது மச் ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது பெட்டர் ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஸ்டார்டிங் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு பிளாகரில் ஒரு 3 மந்த் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேர்ட்பிரஸ் பக்கம் வாங்க. அதுதான் என்னோடய சஜஷன். தென் உங்களுக்கு யாருக்காச்சும் வெப்சைட் சம்மந்தமாக சர்வீஸ் தேவைப்படுது, A to Z நண்பா. வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுக்குறது, கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷன் வாங்கி கொடுக்குறது, கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ், பேக்கிங் சர்வீஸ், ஆன் பேஜ், ஆஃப் பேஜ் வித் டெக்னிக்கல் இது போல் வெப்சைட் சம்மந்தமாக ஆல்ரவுண்டாக எல்லா சர்வீஸும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டோடைய டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். எந்தெந்த கண்ட்ரில் வந்து எவ்வளோ ரெவன்யூ கிளிக்ஸ் வந்துருக்குன்றது நீங்கள் வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தென் வரப்போகிற நாட்களில் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து இன்னுமே டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். சரிங்களா? தென் இப்போதைக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். சம்டைம் இல்லை அப்படின்னா சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் போய் அகைன் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.